சிக்ஸ்த்து டேர்ம் 3ல இயல் 2ல் இருக்க இலக்கணம் பார்க்கலாம். பெயர்ச்சொல் பற்றி பார்க்க போகிறோம். இயல் 1ல் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா சொற்களின் வகைகள் 4 இருக்குன்னு பார்த்துருப்போம். அதில் ஃபஸ்ட்டாக வர்றது பெயர்ச்சொல். அதை பற்றின விளக்கங்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். பெயர்ச்சொல் அப்படின்னா என்னென்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். ஓகேங்களா? அது வந்து ஒரு பொருளை குறிக்கலாம், இடத்தை குறிக்கலாம், காலத்தை குறிக்கலாம், சினையாக இருக்கலாம், பண்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். அப்படி அதோட வகைகளாக 6 வகைகளை சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இதில் விரிவாக்கமாக பார்க்க போகிறோம். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர். இதுதான் பெயர்ச்சொல்லோட 6 வகைகள். பொருட்பெயர் அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். ஒரு பொருள், அந்த பொருளுங்கிறது உயிர் உள்ளதாக இருக்கலாம் அல்லது உயிரற்றதாக இருக்கலாம். ஓகேங்களா? உயிர் உள்ள பொருள்கள்னால் விலங்குகள், மனிதர்கள், பறவைகள், அப்புறம் செடிகள், கொடிகள், மரங்கள், இது எல்லாமே வந்து உயிர் உள்ளது. உயிரற்றதுன்னு பார்க்க போகுது பொருள்கள், யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே உயிரற்றது. புத்தகம், நாற்காலி. எடுத்துக்காட்டு பாருங்கள்: மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. இடப்பெயர் அடுத்து பார்க்க போகிறது இடப்பெயர். இடப்பெயர்னா என்ன? ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர். அது ஒரு இடமாக இருக்கணும். எடுத்துக்காட்டு சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. இது எல்லாமே வந்து இடம். சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, இது எல்லாமே இடத்தை குறிக்கிறது. அதனால் இது பேர் வந்து இடப்பெயர். காலப்பெயர் அப்படிங்கிறது என்னென்னா காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். எடுத்துக்காட்டு பாருங்கள்: நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. இதெல்லாமே காலத்தை குறிக்கிறதுனால காலப்பெயர்னு சொல்லப்படுது. சினைப்பெயர். சினைங்கிறது என்னது? உறுப்பு. பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும். ஓகேங்களா? ஒரு பொருளோட உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும். மனிதர்களுக்கு மட்டும்தான் உறுப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. விலங்குகள், பறவைகள் எல்லாத்துக்குமே உறுப்பு இருக்கு இல்லைங்களா? அப்போது செடிகள், கொடிகள், இதுக்கும் உறுப்பு இருக்குது. அப்போது எடுத்துக்காட்டு பாருங்கள்: கண், கை, இது உறுப்பு. இது மட்டும் உறுப்பு கிடையாது. இலை, கிளை, பூ, மொட்டு, இது எல்லாமே உறுப்பு தான். ஓகேங்களா? அப்போ அது எல்லாமே இது மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து சினைப்பெயர். பண்பு பெயர் அப்படின்னா என்னென்னா பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். அது எடுத்துக்காட்டு பாருங்கள்: வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. அடுத்து தொழிற்பெயர். ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்கள்: படித்தல், ஆடுதல், நடித்தல். நம்ம செய்கிற வேலை எல்லாமே என்னது? தொழில் தான். அப்போ தொழிற்பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். அடுத்து பாருங்கள், இந்த பெயர் சொல்லுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதில் புத்தகம் அப்படிங்கிறது வந்து பொருள் பெயர், புத்தகம்ங்கிறது பொருட்பெயர், பள்ளி அப்படிங்கிறது இடப்பெயர், மாலை அப்படிங்கிறது காலப்பெயர், தலைங்கிறது சினைப்பெயர். சினைனா உறுப்பு. இது வந்து உறுப்புங்கிறதுனால சினைப்பெயர். இனிமை, இனிமைங்கிறது ஒரு பண்பு. இப்போ பண்பு பெயர். ஆடுதல் அப்படிங்கிறது ஒரு செயல். அது வந்து தொழிற்பெயர். ஓகேங்களா? அடுத்து இப்போ வந்து பெயர் சொல்ல 6 வகை இருக்குது. அது என்னென்னு பார்த்துட்டோம். இது இல்லாமல் இலக்கண முறைப்படி 6 இருக்குது. அது இல்லாமல் தமிழில் பெயர் சொல்ல அது வழங்குகிற அடிப்படையில் முன்னோர்கள் வந்து 2 வகைப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம முக்கியமாக இப்படி பார்த்துக்கணும். வழங்கும் அடிப்படையில் அப்படின்னு போயிட்டாங்கன்னா பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 2 வகை தான். என்னென்னது? இடுகுறி பெயர், காரண பெயர். இடுகுறி அப்படின்னா என்னென்னா காரணமே இல்லாமல் சில பொருளுக்கு பேர் வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் இடுகுறி. காரண பெயர் அப்படின்னா என்னென்னா அந்த காரணம் கருதி, எடுத்துக்காட்டுக்கு பறவை, பறக்கிறதுனால பறவை அப்படின்னு காரணம் கருதி பெயர் வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் காரண பெயர். இப்போ பாருங்கள், புரியும். இடுகுறி பெயர் அப்படின்னா என்னென்னா நம் முன்னோர் சில பொருளுக்கு காரணமே இல்லாமல் பெயரிட்டு வழங்கியிருப்பாங்க. அப்படி பேர் வச்சது பேர் இடுகுறி பெயர். எடுத்துக்காட்டு மண், மரம், காற்று, இதெல்லாம் வந்துட்டு இடுகுறி பெயர். இதுக்கெல்லாம் சும்மா பொதுவாக ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடுகுறி பெயர் 2 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தோம்னா இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். பெயர் சொல் வழங்கும் அடிப்படையில் 2 வகைப்படும். இடுகுறி பெயர், காரண பெயர். இடுகுறி பெயர் அதுக்கு 2 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தோம்னா இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேங்களா? இப்போ இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னா என்னென்னா இடுகுறி பெயரானது அந்த தன்மை இருக்கிற எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் இடுகுறி பொதுப்பெயர். எடுத்துக்காட்டு மரம், காடு. இப்போ மரம்னா எல்லா மரமுமே வருது. ஆனால் பொதுவாக மரம் அப்படின்னு குறிக்கிறதுனால இதுக்கு பேர் இடுகுறி பொதுப்பெயர். இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா என்னென்னா ஒரு இடுகுறி பெயரானது குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் இடுகுறி சிறப்பு பெயர். பொதுப்பெயர் வந்து மரம். அதில் மாமரம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு மரத்தை மட்டும் குறிக்கிறதுனால அது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். காடு அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. அது பேர் இடுகுறி பொதுப்பெயர். கருவேலங்காடு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் இடுகுறி சிறப்பு பெயர். கருவேலங்காடுன்னு அந்த மரத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறதுனால
இதுக்கு பேர் இடுகுறி சிறப்பு பெயர். காரண பெயர்னா என்னென்னா, நம் முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இது மாதிரி காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயருக்கு காரணப்பெயர் என்று பெயர். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு பாருங்கள், நாட்காலி, கரும்பலகை. ஏன் நாட்காலின்னு சொல்லியிருப்பாங்க? அதில் 4 கால்கள் இருக்கும், அமர்றதுனால நாட்காலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரும்பலகை, கருப்பான ஒரு பலகையை பார்த்து கரும்பலகைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதெல்லாமே காரணத்தோடு வச்சதுனால காரண பெயர். இந்த காரண பெயர் 2 வகைப்படும்: காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். காரண பொதுப்பெயர் பார்த்தோம்னா, காரண பெயருங்கிறது குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருளையும் பொதுவாக குறிச்சா அது காரண பொதுப்பெயர். இப்போ பறக்கிறதுனால பறவை, பறவையில் நிறைய பறவைகள் இருக்குது, பொதுவாக பறவைன்னு சொல்கிறதுனால அது காரண பொதுப்பெயர். அணி அப்படிங்கிறது வந்து நம்ம அணிகிற பொருள்களை குறிக்குது, அது தனித்தனியாக சொன்னாங்கன்னா அது சிறப்பு பெயர், பொதுவாக சொன்னால் அது காரண பொதுப்பெயர். காரண சிறப்பு பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களிலும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர். இப்போ நம்ம கையில் காதெல்லாம் அணிஞ்சுக்கிறதுனால அதை அணின்னு சொல்கிறாங்க, வளைஞ்சு இருக்கிறதுனால வளையல் அப்படின்னு அதை மட்டும் சிறப்பாக சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு பேர் காரண சிறப்பு பெயர். பறவை, எல்லாமே பறவை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது காரண பொதுப்பெயர். அதில் குறிப்பிட்ட ஒரு பறவையை மட்டும் சொல்கிறதுனால இது காரண சிறப்பு பெயர். ஓகேங்களா? அடுத்து புக் பேக் பார்க்கலாம். இடுகுறி பெயரை வட்டமிடுக. பறவை, பறக்கிறதுனால பறவை. 3 கால்கள் இருக்கிறதுனால முக்காலி. மரத்தை கொத்துறதுனால மரங்கொத்தி. அப்போ இடுகுறி பெயரானது மண். மண்ணுங்கிறது காரணமே இல்லாமல் ஒரு பெயர் வச்சதுனால இது வந்து இடுகுறி பெயர். காரண பெயர்னா பார்த்தோம்னா மரம், சுவர், யானை, இதெல்லாமே வந்து இடுகுறி பெயர். வளையல் மட்டும் வளைஞ்சு, அது வந்து வளைஞ்சு இருக்குது இல்லைங்களா, அதனால் அது பேர் வளையல். காரணத்தோடு வச்சதுனால இதுக்கு பேர் காரண பெயர். இடுகுறி சிறப்பு பெயர் பார்த்தோம்னா வயல் அப்படிங்கிறது பொதுப்பெயர், இடுகுறி பொதுப்பெயர். மீன் கொத்தி, இது வந்து மீனை கொத்துறதுனால மீன் கொத்தி, அப்போ காரண சிறப்பு பெயர். பறக்கிறதுனால பறவை, இது காரண பெயர். வாழைங்கிறது மரங்களில் ஒரு மரத்தை மட்டும் குறிப்பாக சொல்கிறதுனால இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேங்களா? இந்த பாடல் பாருங்கள். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம், வன்புகழ் கொடையிற் காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம். இந்த பாடலை பாடினவங்க முத்தரையனார், மலேசிய கவிஞர். இந்த பாடல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? முடியும் போது எல்லாம் காண்போம் 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 அப்படின்னு முடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதை பாடினவங்க வந்து முத்தரையனார், மலேசிய கவிஞர். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். இது வந்து என்ன வகையான பெயர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கைகள் அப்படின்னா என்னது? அது வந்து உறுப்பு. அப்போ என்ன பெயராக இருக்கும்? சினை பெயராக இருக்கும். அடுத்து அடைதல். அடைதல்ங்கிறது வந்து என்னது? ஒரு செயல். அப்போ வந்து என்னது? தொழிற்பெயர். தெரு அப்படிங்கிறது ஒரு இடம். அப்போ இது வந்து இடப்பெயர். பாரதியார்ங்கிறது ஒரு பொருள். அப்போ பொருட்பெயர். உயிருள்ள, உயிரற்ற அப்படி படித்தோம்ல, பொருட்பெயர். மாலை அப்படிங்கிறது காலம், காலப்பெயர். அன்பு அப்படிங்கிறது ஒரு பண்பு, குணம் தானே பண்பு. பண்பு பெயர்னாலும் குணப்பெயர்னாலும் ஒன்று தான், பண்பு பெயர். விடியல், விடியல்ங்கிறது காலப்பெயர். ஃபஸ்ட்டு விடியல் தான் வரும். விடியல்ங்கிறது காலப்பெயர், கைங்கிறது சினைப்பெயர், மதுரைங்கிறது இடப்பெயர், புத்தகங்கிறது பொருள் பெயர், கற்றல், கற்றல்ங்கிறது தொழிற்பெயர், நன்மைங்கிறது பண்பு பெயர். ஓகேங்களா? ஒளி வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. அறம் அப்படின்னா என்னென்னா கூர்மையான கருவி. அது எப்படி எழுதலாம்? தச்சன் அறத்தால் மரத்தை அறுத்தான். அறம் அப்படிங்கிறது வந்து தர்மம். அறம் செய்ய விரும்பு என்பது ஔவையின் வாக்கு. மனம் அப்படிங்கிறது என்னது? உள்ளம். அவன் மிகவும் இலகுவான மனம் கொண்டவன். மனம்ங்கிறது வாசனை, நறுமணம். இப்போ பூ மனம் வீசும். ஆறுக்கு 2 பொருள் தர சொல்லியிருக்காங்க. ஒரு பொருள் வந்து நதின்னு வரும், இன்னொன்று எண் வரும். திங்கள்னா மாதம், சந்திரன், நிலவு, கிழமை, இதெல்லாமே வரும். ஓடு அப்படிங்கிறது ஒன்று வந்து ஓடுதல், விரைவாக ஓடுதல்ங்கிற பொருளில் வரும். இன்னொரு ஓடு வந்து இந்த ஆமை, நத்தை, சிப்பி, இதுக்கெல்லாம் ஓடு இருக்கு இல்லைங்களா, அது வரும். நகைங்கிறது ஒன்று சிரிப்பு, இன்னொன்று அணிகலன் வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கலைச்சொல் அறிவோம் பார்ப்போம். ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை, வாலண்டியர் தன்னார்வலர், ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா இளம் செஞ்சிலுவை சங்கம், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா சாரண சாரணியர், சோசியல் ஒர்க்கர் அப்படின்னா சமூக பணியாளர். இதோட இயல் 2 வந்து இயல் 2ல் இருக்க இலக்கணம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இயல் 3ல் இருக்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.